எத்தனையோ வேலை எல்லாம் தலைமையில கட்டுறேன் அப்படி ஓல் 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 அங்கேயோட ஓல் ஓல் கட்டுறாங்க அம்மா எங்கம்மா அம்மா கூடி போச்சு ஆயா வந்தானே ஓய் ஆயா ஏய் கொடாய் புண்ணா கொலை அம்மா கூடி போய் வளர்ச்சி வாலிபம் செய்த தாய் கூனியம்மா வந்திருக்குதா கூட்டிட்டு ஓடி ஓடி கூட்டிட்டு அந்தாட போய் வந்துட்டாரு ஆயா ஏன் வாயில என்ன புண்ணா சொல்லு கூட்டி வர சொன்னாங்க பாப்பா ஆமா என்ன மொத்தமா கூட்டி வர சொன்னாங்கன்னா யாரு ஆயா கூட்டி வர சொல்லுச்சு அப்படி சொல்லல ஆயா அது ஆயா இல்ல நான் வளர்த்தனேன் கை கேகி கை மேல ஒண்ணு கூட்டி வர சொன்னாங்க கை மாலல்றா டேய் அடிச்சு போடுவேன் தங்கள் பாரார் இந்த கமலங்களுக்கு தங்கள் வளர்ப்பு மகளால் விளங்கக்கூடிய கைகையை 1000 கோடி வந்தனம் செய்தேன் தாயே. அப்படியா? மனிதபடியா இந்த பரந்த உலகத்தில் நீடோடி மஞ்சள் குங்குமத்தோடு மறைக்குது. ஆமா சொல்லுமா. இந்த அயோத்தி நகரத்தில் என்ன எல்லாம் ஒரு புத்திரா தெரியுது. அந்த பக்கம் 4 பேர் பேசிக்கிறாங்க, இந்த பக்கம் 4 பேர் பேசிக்கிறாங்க. நாளைக்கு கதிர முந்தித்தா என்னமோ பட்டை கட்டுறேன்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்றாங்களே என்னம்மா? ஐயோ உனக்கு இது தெரியாதா? தெரியாதுமா. இங்க எதுக்கு நிக்கிற? ஏன் அம்மா உனக்கு தெரியாது? மகனாகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரிஞ்சா மகனாபிஷேகம் பட்டாபிஷேகம் வைக்க போறாங்க. அப்படியா? சரி வந்தது வந்துட்டேன். என் பையனோட பட்டாபிஷேகத்துக்கு வந்துட்டேன். பீரோல எத்தனையோ புது புடவை பட்டு புடவைலாங்குது. பட்டு புடவை எடுத்து கொடு, நகை எடுத்து மாட்டு, எத்தனையோ வேலையெல்லாம் தலைக்கு மேல கிடக்குது. வா போல ஓடி ஓடி வாடி. கிளம்பியா? அந்த புடவை சொசைட்டில கொடுத்தாங்கல்ல, அந்த புடவை எடுத்து கொடு, வாயால கொண்டு கொடு. பைத்தியக்காரி, நாளைக்கு கதிரவன் உதித்தா ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்றேன். ஏதாவது ராமருக்கு பட்டாபிஷேகம். ஏண்டி நீயா பெத்த? உன்னுடைய அக்கா கோசலை பெத்தா மகனை. நாளைக்கு அதாவது பட்டத்தை கட்டினால் அவரோட நிக்கிறது யாரு? கோசலை. உனக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால உன் மகன் பரதன் இருக்கிறல்லவா, உன் மகனுக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்தால் உனக்கு தாண்டி பெருமை. என் மகன் பரதன் ஆண்டாள் என்ன, என் அக்கா மகன் ராமன் ஆண்டாள் என்ன, என் தந்தை மகன்கள் ஆண்டாள் என்ன. நான் ராஜமாதாவாக தானே வாழ போகிறேன். யார் ஆண்டா எனக்கு என்ன, என் மகன் தானே ஆள்ற நாட்டை. ஏடி உனக்கு மரியாதை இல்லடி. நாளைக்கு ஏதாவது ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்தால் அந்த கோத்திரைக்கு தான் மரியாதை. உனக்கு கிடையாது. உன்னுடைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்தால் உனக்கு பெருமை. நீ போய் பக்கத்தில் நிக்கலாம். பைத்தியக்காரி இப்படி சொல்றியடியே, நான் என்ன சொல்ல போட்டேன். அட இவளோட சேர்ந்து இவளுக்கும் பைத்தியம் பிடிச்சாடு. யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன என் வளர்ப்பு தாய் சொல்றா, உன் அக்கா மக ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம். நாளைக்கு அவன் பட்டம் கட்டி ஆண்டா ராஜ மாதாவாக அவன் ராமன் அருகில் இருக்கக்கூடியது யாரு? கோசலை. கஜானா சாவி, லாக்கர் சாவி எல்லாமே கோசலை எடுத்தான் போகும். உங்ககிட்ட எது வராதுன்னு சொல்றா. அத பார்த்தாலும் அப்படித்தானே இருக்குது. எதை பார்த்தாலும் இப்ப சொல்றேன் கேளு. ராமன் 14 ஆண்டு காணக போகணும். சரி 14 ஆண்டு காணகத்தை போயிட்டான்லவா, உன்னுடைய மகன் பரதன் உன் தாய் வீட்டுல இருக்கிறான்ல, கூட்டியாத பட்டத்தை சூட்டினால் உன் மகன் தான் இந்த நாட்டை ஆளணும். என் மகன் தான் பரத நாட்டை ஆளணும். ஆமா. ஒரு சபா சபா சபா. ஏம்மா நீ வந்துதான் எனக்கு இப்ப நல்ல புத்திமதியை சொல்லிக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் புத்தி பேதலிச்சு இருந்துட்டேன். இப்ப வந்து எனக்கு நல்ல புத்தியே எங்க அம்மா சொல்லிருக்கிறேன். அம்மா நல்ல புத்தி சொல்லி, அதனால நான் சொல்றது கேளு. கூடி வந்தா குடியை கெடுத்தா அப்படின்னு ஊர்ல பேர் வேண்டாம் எனக்கு. வராது. ஆமா நான் சொல்வது கேளு. உன் மகன் தான் அந்த நாட்டை ஆளணும். ராம 14 ஆண்டு காணக போகணும் அப்படின்னு நீ வந்து உன்னுடைய கணவர் இருக்கிறாள்வா, உன் கணவர் இடத்துல அம்மா கோசலையின்
மகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விழிஞ்சால் பட்டாபிஷேகம் அவனுக்கு பட்டம் தரிக்க கூடாது உன் மகனாகப்பட்ட வரதன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்றேன் ராமன் 14 வருடம் காணக போகணும் அப்படி என்றால் இது எப்படி நான் புரிச்சு சொல்லுவேன் ஏமா நல்லா நடிச்சு பாரு ஒரு காலத்து அதாவது உன்னுடைய கணவர் மேல படையெடுத்து வந்தார்கள் அடுத்த நாட்டு தேவலோகத்தை அதமடைக்கிறான் சம்பளாசுரனாகப்பட்டவன் தேவலோகத்தை அதமடைக்கிறான்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் வந்து என் மன்னராகப்பட்ட தசரதம் அடைக்கலம் புகழ என் மன்னராகப்பட்ட தசரதர் படையெடுத்து போனாரு ஆமா நீங்க போகும்போது அந்த அச்சாரி முடிஞ்சது இல்ல தேடி இருக்கக்கூடிய அச்சாணியாகப்பட்டது கலந்து விழுந்து விட்டது. நீ என்ன செய்தாய்? எனது வலது பெருவரலால அந்த தேர்க்க அச்சாணியை வெச்சு நிறுத்தினேன். சுண்டு வரலால. ஆமா. அப்ப அவர் கேட்டாரு. என்னன்னு? நல்லா நடிச்சு பாரு. அம்மா உனக்கு என்ன வர வேண்டும்? நீ கேளு. அப்படிங்கும்போது நீ என்ன சொன்ன? எனக்கு நேரம் வரும்போது நான் கேக்குறேங்க. 2 வார்த்தையும். இப்பதான் எனக்கு வருது. என்ன பிய்யா? ஞாபகம். அன்று என் மன்னராகப்பட்டவர் சொன்னாரு. உயிரை காத்த உத்தமினி அந்த தேர் சக்கரம் கலண்டிருந்தா மன்னராகப்பட்டவன் மாண்டு பணிந்திருப்பேன். என் உயிரையே காத்த உத்தமி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாரு. 2 வரம் கேளுன்னாரு. எனக்கு இப்பொழுது எதுவும் தேவையில்லைங்க, எனக்கு வேண்டுங்கும் போது நானே வரத்தை பெற்றுக் கொள்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன கிடக்குது? அதனால நீ உன்னுடைய கணவரை பார்த்து நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்ன சொல்லணும்? அதாவது ராமன் காட்டுக்கு 14 ஆண்டு போகணும். சரி சரி. என் மகன் பிறந்தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு நீ கேட்கும் போது அப்படி ஆமா அப்படி சொல்ற அப்படிம்பாரு. அன்று என்ன சொன்னீங்க? அந்த 2 வரத்தை நீ வாங்கு. வாங்கின உடனே சரி 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 ராம காட்டுக்கு போயிடுவாரு. கோபகம் பிறந்தா இந்த நாட்டை ஆளுவாரு. ஏடா தும்புற தும்பல் எப்படி? தும்பல் நல்ல தும்பல் தான். செத்து போயிரு சீக்கிரம். அடி பிடிச்ச நாய எல்லாரும் யாவரைக்கு தாண்டா. கோபாலு 15 வருஷத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாரு. ஆடி 1ஆம் தேதி என்ன சொன்னாரு சொல்லு. அம்மா என் மன்னராகப்பட்ட தசரதன் சென்று அந்த நான் கேட்ட 2 வரத்தையும் இன்னைக்கு நான் கேட்க போறேன். ஒரு வரமாகப்பட்டது ராமர் 14 வருடம் காணக போகணும். இரண்டாவது வரமாகப்பட்டது பரதன் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நான் வரத்தை கேட்டா என் புருஷன் வரத்தை கொடுத்துருவாரு. நிச்சயமா கொடுப்பாரு. ஏனென்றால் நீதி தவற மாட்டார் மன்னன். ஹரிச்சந்திர பரம்பரையில் பிறந்தவர் என் மன்னர். இங்க பாருமா, கூடி வந்தா கூடி கழிவிட்டு போயிட்டா அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேசக்கூடாது. எங்க அம்மா தான் நல்லம்மா. இல்லம்மா நான் கூனி அம்மா நல்லம்மா. நல்ல அம்மா அப்படி சொல்லு. ஆகட்டுமா. இப்பொழுதே என் மன்னவரிடம் சென்று அந்த 2 வரங்களையும் பெற்று வருகிறேன். நாங்கள் அந்த புறத்துல இருங்க. ஓய் சூடு வைக்க போய் சூடு பண்ண போய்க்கிறாங்க. அக்கப்போர் புட்டையாகுது. நிறைய இருக்க மாட்டேங்குது. தாம்பூல சிக்கனம் மாடாட்டம் நடந்தே போயிருந்தா எங்க அம்மா நல்ல காரியம் சொல்லிக்கிறா. எங்க அம்மாவுக்கு ஏதாவது கொடுப்பாக்கலாம். அப்படி வாய் திறந்து அப்படியே வாய் திறந்து என்னப்பா வாய் திறந்து சொல்றேன். சாப்பிடுறது எங்க அம்மா சொல்லுவா. ஆமா சரி சரி சரிம்மா. நின்னுக்குன்னா உடம்புல ஒட்டாது. சாப்பிடுவா என்னமா இப்ப இது அப்படிப்பா அப்படிவா. அம்மா நீ அந்த என் மன்னரை சந்தித்து வருகிறேன்.